ஹாய் நெக்ஸ்ட் 21 டேஸ்க்கு நான் வந்து ஒரு க்ளோ அப் சேலஞ்ச் இருக்க போறேங்க. க்ளோ அப் சேலஞ்சை தாண்டி பிளஸ் வந்து என்னோட லைஃப்பை கொஞ்சம் ரீசெட் பண்றதுக்காக சில சேலஞ்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 21 டேஸ் சேலஞ்சோட டே 1 vlog-ஆ தான் இந்த வீடியோ இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த சேலஞ்சில் ரொம்ப முக்கியமான சேலஞ்ச் நான் என்ன எடுக்க போறேன்னா நோ சுகர் சேலஞ்ச். ஆக்சுவலி நெக்ஸ்ட் 21 டேஸ்க்கு நான் வந்து சுகரே எடுக்கக்கூடாது. எந்த கைண்ட் ஆஃப் சுகர், நான் வந்து ஜாகரியா இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையா இருக்கட்டும், இந்த ஒயிட் சுகரா இருக்கட்டும், எந்த கைண்ட் ஆஃப் சுகருமே எடுக்கக்கூடாது நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன். அதாவது சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து எனக்கு ஆப்வியஸ்லி தெரியும், ஸ்கின் வந்து ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும், பிளஸ் வந்து என்னோட ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட் ஆகும் சுகர் எடுக்காதனால. ஏன்னா நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன், அதனால எனக்கு தெரியும். அண்ட் தென் முக்கியமானது, நான் வந்து ஒரு பெரிய 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 ஸ்வீட் டூத்தா மாறிட்டேன். அதாவது நான் வந்து எந்த மீல் எடுத்தாலும் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடணுன்ற அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்வீட் டூத்தா மாறிட்டேன். இதை கட் பண்ணியே ஆகணுன்றதுக்காக தான் முக்கியமா இந்த ஒரு 21 டேஸ்ல இந்த நோ சுகர் சேலஞ்ச் எடுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன், சரி இதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு இந்த 21 டேஸ் நோ சுகர் சேலஞ்ச் எடுக்க போறேன். சோ நீங்களுமே இந்த சேலஞ்ச் எடுக்கலாம், பட் நீங்க எடுக்க மாட்டீங்க. நான் எடுக்கிறேன். நான் எடுத்துட்டு 21 டேஸ் கழிச்சு எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு நோ சுகர் சேலஞ்சில் சொல்றேன். பிளஸ் இன்னும் நான் நிறைய சேலஞ்சஸ் வச்சிருக்கேன். இன்னும் நிறைய இல்ல, இன்னும் சில சேலஞ்சஸ் இருக்கு. அது வந்து நான் அப்படியே vlogல என்னென்ன சேலஞ்ச் எடுக்க போறேன்றதையும் நான் சொல்றேன். சோ ஸ்டே டியூன். நான் இன்னும் என்னென்ன சேலஞ்சஸ் எடுக்க போறேன் அப்படியே vlogல சொல்றேன் அங்கங்க. சோ நீங்க ரெடினா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா வந்து இப்போ இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஒரு 21 டேஸ் கழிச்சு கண்டிப்பா என்னோட இதுல சேஞ்சஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். அதை வந்து என்னென்ன நடந்திருக்குன்றத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சோ இதோட டே 1 vlog அப்படியே கண்டினியூ பண்றேன், வாங்க. என்னடா பண்ணேன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலி நான் வந்து இந்த சேலஞ்சில் ஒரு 21 டேஸ்க்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் டெய்லி குடிக்கிறதா யோசிச்சிருக்கேன். ஏன்னா இதை நான் ரொம்ப நாளா யோசிச்சது, நான் டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் கனவு. அது வந்து குடிக்கவே முடியாது, ஏதாச்சும் ஒரு நாள் தட்டுப்பட்டே இருக்கும். ஒரு நாள் இல்லை குடிக்க மாட்டோம். அதனால ஓகே, இந்த சேலஞ்சா இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் ஜூஸ் ரெடி. இதை வந்து நான் அப்படியே தான் கிளாஸ்க்கு மாற்ற போகிறேன், வடிகட்ட போகிறது கிடையாது. வடிகட்டினா இதில் இருக்க எல்லாமே போயிடும், நியூட்ரியன்ஸ்லாம். இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குடிச்சா கூட அப்படியே குடிங்க. இந்த பீட்ரூட் ஜூஸை நான் வந்து மார்னிங்கே வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டாக மாற்றிடுறேன். ஸோ தட் இதை குடிச்சிட்டு ஜிம்முக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுறதுனால வந்து இது ஒரு ப்ரீ ஒர்க் அவுட். ஓகே, என்னோட ஸ்கின் இப்போ இப்படிதான் இருக்கு அண்ட் பாடி இப்படிதான் இருக்கு. நான் வந்து ஜிம்மெல்லாம் வந்து இன்கன்சிஸ்டண்டா போயிட்டு இருக்கேன். ஸோ அதனால டயட்டும் விட்டுட்டதுனால பாடிலாம் கம்ப்ளீட்லி ரீசேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்கின்னும் இப்படிதான் இருக்கு. ஸோ ஒரு 21 டேஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். நான் ஜிம்முமே ஆக்சுவலி வந்து லாஸ்ட் 45 டேஸாக கன்சிஸ்டண்டாகவே போகலைங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜிம்முக்கு வந்து லாஸ்ட் 45 டேஸில் வந்து ஒரு 10 டேஸ் தான் போயிருப்பேன். அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டண்டாகவே போகலை. அதனால இந்த சேலஞ்சில் இதையும் ஆட் பண்ணுறேன். ஜிம்மு வந்து 6 days a week நான் வந்து கண்டினியூஸாக போகணும், 6 days a week வந்து கண்டினியூஸாக போகணும்னு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 21 டேஸ் 6 days ஜிம்முக்கு போகிறேன். ஓகே, பேக் ரெடி, ஜிம் போமா வாங்க. இன்னைக்கு ஜிம்மில் வந்து சர்க்கியூட் ஒர்க் அவுட் போட்டேன். ஏன்னா ஒரு வாரமாக நான் வந்து ஜிம்முக்கு கேப் விட்டதுனால சரி எல்லா மசிலும் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க் அவுட்ஸ்லேயும் 2 கிளாஸ் போட்டு ஜிம்மை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நானே ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு கீரையை தேடுறேன். ஆனால் இந்த ஊரில் எங்கேயுமே எந்த கடையிலையுமே கீரை இல்லை. ஒரு வேளை நான் வந்து மார்க்கெட்டுக்கே போயிட்டு அங்கே கூட இல்லை. ஒரு வேளை டைமிங் தப்பு, 10:30க்கெலாம் கீரை கிடைக்காதோ, ஈவினிங் ஆர் மார்னிங் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி ஒரு வேளை ஓகே அப்படி கீரை இல்லை கிடைக்கலன்னா இன்றைக்கி முட்டைக்கோஸ் தான் செய்யணும். ஓகே, ஃபைனலி ஐ காட் த கீரை. ஆனால் கொஞ்சம் பழசாக தான் இருக்குது, பட் ஓகே இன்றைக்கி நம்ம வந்து கீரை சமைக்கிறோம். ஒரு 2 ஓலெக்கும் 2 எக் ஒயிட்ஸும் போட்டு எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். அண்ட் தென் ஸ்வீட் பொட்டேட்டோவை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வச்சு முடிச்சிடலாம். எனக்கு செம்மையாக பசிக்குது, அதனால் எக்கை ஃபஸ்ட்டு சாப்பிடலான்னு இருக்கேன். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கு, அதுக்கப்புறமா சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் ஓவர். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1.5 hours வந்து நான் கண்டென்ட் எடுக்க போகிறேன். இன்றைக்கி வீடியோ ஷூட் ஸோ டயர்ட். இந்த கிச்சனில் குக் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப
பெரிய விஷயம். நம்மலாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் நம்மளோட அம்மா, ஒய்ஃப், பார்ட்னர் எல்லாருக்குமே. ஒரு வழியாக குக் பண்ணிட்டேன், ஓகேவா ஃபீல் ஆச்சு, அதான் ஓகே சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம், டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா டைம் அப்படியே போயிடுச்சு. ஓகே இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து ஸ்கின் கேர் பண்ணேன். ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நம்மளோட சேலஞ்சில் ஸ்கின் கேரும் ஒரு ப்ராப்பர் டயட் ஃபுட்டுமே இருக்குது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் க்ளோ அப் சேலஞ்ச். ஸோ க்ளோ அப் ஆகணும்னா இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணால் தான் ஸ்கின்னு க்ளோ அப் ஆகும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்துச்சு, ஸோ அதையும் முடிச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இன்னைக்கான வீடியோ ஷூட்டும் நான் வந்து எடுத்துறேன். நான் வந்து ஸ்வீட்டுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிருக்கேன் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக. இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன், நான் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் எனி கைண்ட் ஆஃப் ஸ்வீட் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் ஆச்சு நான் வந்து சாப்பிட்ருவேன். இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறது எனக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. நல்ல வேளை நான் ஒரு விஷயம் பண்ணேன், இன்னைக்கு எந்த ஒரு பொருளுமே நான் வந்து வீட்டில் வாங்கி வைக்கல, எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே வாங்கி வைக்கல. அதனால வந்து நான் சாப்பிடாம இருக்கேன். ஏதாச்சும் இருந்தால் கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சாப்பிட்ருப்பேன். ஓகே நான் டெய்லி 8K ஸ்டெப்ஸ் நடக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த சேலஞ்சில். ஸோ அதில் வந்து இன்றைக்கி டே 1ல் 8K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த புக்கை நான் கையில் வச்சிருக்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நான் இந்த புக்கை படித்து முடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த 21 டேஸில். ஏன்னா இதில் ஒரு 245 கிட்ட பேஜஸ் இருக்குது. கண்டிப்பாக 21 டேஸில் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் நான் வந்து இதை 21 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சேலஞ்ச் எடுத்தால் பத்தாது, நான் ஒரு பெரிய சேலஞ்சாக எடுக்கிறேன். இந்த 21 டேஸ் முடிஞ்சு நான் இதோட புக்ஸ் சம்மரி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்மளோட சேனலில். அப்படின்றது தான் நான் வந்து இந்த சேலஞ்சாக எடுக்கிறேன். நான் இதோட இந்த டே 1 vlog நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். மார்னிங்லேருந்து சொன்ன மாதிரி தான் இந்த 21 டேஸ்க்கு நான் வந்து முக்கியமான சேலஞ்ச் நோ சுகர் சேலஞ்ச் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து க்ளோ ஆகுதான்னு பார்ப்போம், பாடியில் ஏதாச்சும் அப்டேட் இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் தென் லாஸ்ட்டாக இந்த புக்கை படித்து முடிச்சுட்டு நான் சம்மரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் வந்து நான் வந்து நடுவில் டே 7 டே 14லலாம் vlog-ஆ போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், vlog-ஆ போடலாமா இல்லை 21 டேஸ்க்கு அப்புறமா பார்க்கலாமான்ட்டு. மோஸ்ட்லி நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அதனால நானாக யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ் பாய் இஸ் விஜய். பட் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் அண்ட் மோர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ்லாம் வீடியோஸ் வேணும்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.